ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சிடணும். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு எல்லாம் போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் வீடியோ சேர்க்காதுங்க, ட்ரைபாட் இல்லை, கையிலே எடுக்கிறேன் இல்லையா. கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். அதுக்கப்புறம் நல்லா பாலக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு பருப்புலேயே சேர்த்து அதையும் வேக வைக்கணும். நல்லா 4 விசில் வரணுங்க. 4 விசில் வச்சு எடுத்துட்ட அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, ஷேக் ஆகுது வீடியோ, சாரி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும் இல்லையா, அதனால் உப்பு போடணும். உப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பு, கீரை எல்லாம் எடுத்து ஊற்றிடணும். சூப்பரான பாலக்கீரை குழம்பு ரெடி. சிம்பிள் ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.